செய்தியை வந்து பத்த வச்சுடுறாங்க. அதாவது அண்ணாமலைக்கான நெகட்டிவ் செய்திகளை பத்த வச்சுடுறாங்க. அப்போ எடுத்துக்காட்டு ஒரு சாதாரண சிம்பிளா நான் சில விஷயம் சொல்லக்கூடாது நினைக்கிறேன். கலைஞர் உயிரோட இருப்பாரு. கலைஞர் உயிரோட இருக்கும்போது ஐயோ கலைஞர் இறந்துட்டாரு, ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட்டாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஜெயலலிதா அம்மையா இருந்தபோது கூட அப்படி சொல்லுவாங்க. ஆனா ஆயுஸ் கூட இன்னும் கொஞ்ச நாள் வாழ்வாங்க. அது மாதிரி இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசல என்னவோ அண்ணாமலை பதவி உறுதியாகணும்னு நினைக்க தோணுது. ஏன்னா எப்பவுமே நெகட்டிவ் வைப்ரேஷனோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒன்று உருவாகும். அப்போ அரசியல் அதோடைய கலாச்சாரம் தமிழகத்தில் பொறுத்தவரை அண்ணா காலத்தில் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், அத்தனை பேரும் அவர் வாழுகிற போது ஐயோ உடம்பு என்ன ஆகி போச்சோ அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அடுத்து எழுந்து வருவாங்க. அது மாதிரி அண்ணாமலைவரும் அடுத்து எழுந்து வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இந்த விஷயங்கள் இருந்து கடந்து இந்த 2ஆம் தேதிக்கு பிறகு மாற்றம் வரும். அமாவாசை பிறந்தனால் மாற்றம் நினைக்கிறேன். சோ அந்த அமாவாசை இந்த அமாவாசையும் கூடி இருப்பதனால் வளர்ப்புறையா இருப்பதால் நிச்சயமாக 1ஆம் 2ஆம் இந்திய அது எதுக்காக சொல்றேன்னா இதை வளர்ப்புறைன்னு சொன்னா அது இந்துத்துவாவுடைய கட்சி நேரங்களையும் நல்ல நாட்களையும் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கிற போது 1ஆம் தேதி 2ஆம் தேதி சிறப்பா இருப்பதனால அந்த டேட்ல அறிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்.